இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்க பெற்றிருக்கிறீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் திங்கள்கிழமை. இன்றைய புனிதராம் புனித எட்வர்ட் த கன்ஃபசர் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? குடும்பமாய் சந்தோஷமாய் நாட்டிலே என் மக்கள் குடியிருக்க வேண்டும் என்றுதான் இயேசு எப்போதுமே விரும்புவார். என் பிள்ளையின் முகம் ஏன் என்று வாடியிருக்கின்றது, ஏன் கவலையாய் இருக்கின்றது என்று உங்களை பார்ப்பார் இயேசு. அப்போது என் மீது கொண்ட நம்பிக்கை என் பிள்ளைக்கு என்ன ஆனது? இது நாள் வரை நடத்திய நான் இனி நடத்த மாட்டேனோ? தேவைகளை சந்திக்க மாட்டேனோ என்று உங்களை பார்த்து இயேசு வினவுவார். என் வாழ்க்கையும் அதன் முன்னேற்றமும் என் இயேசுவின் கையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக நம்ப வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நீங்கள் இயேசுவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று கூறுகிறது. இயேசுவே உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார். என்னிடம் வா என் மகனே, என்னிடம் வா என் மகளே என்று அழைக்கிறார். எனக்கு ஏற்ற நல்ல வழியில் வாழ பழகு. உன்னுடைய எல்லா கெட்ட குணங்களையும் பழக்கங்களையும் விட்டுவிடு என்று ஞாபகப்படுத்துகிறார். இந்த அழைப்பை ஏற்று நாம் இயேசுவின் இல்லத்தில் இன்று நுழைந்தால் நிச்சயமாகவே நல்லதொரு முடிவை நம் வாழ்வு காணும். உங்களில் எந்த நம்பிக்கையும் வீண் போகாது. சரியா? இன்றைய நற்செய்தியில் இயேசு உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று கூறுகிறார். இந்த காலத்தில் நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும், சினிமாவிலும் சரி அல்லது நாடகங்களிலும் சரி, வெட்டு குத்து, குடும்பத்தில் பிரச்சனை, கொலை, சண்டை, 2 திருமணங்கள், தவறான உறவுகள், இதையேதான் காட்டுகிறார்கள். நாமும் அதையே பார்த்து பார்த்து பலரின் இதயம் இப்போது கடினப்பட்டு விட்டது. எது சரியானது என்பதே நமக்கு தெரியவில்லை. படிப்பில் அருமையான உயர்வு நமக்கு வேண்டும், அது நிச்சயம் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஒழுக்கம் ஏன் வாழ்வில் தேவை? எதற்காக தினமும் நான் ஜெபிக்க வேண்டும்? இப்படி எதை குறித்தும் கவலை இல்லை நமக்கு. நாம் சந்தோஷமாக இருக்க எதை செய்தாலும் தவறில்லை. எப்படியும் வாழலாம், சந்தோஷமாக இருக்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அது தவறே இல்லை என்று நினைப்பவர்கள் இன்று நம் வீட்டிலும் உண்டு, நாம் வேலை செய்யும் இடத்திலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தானே இவர்கள் மத்தியில் நாம் வாழ இயேசுவின் குரலுக்கு அனுதினமும் நாம் செவி கொடுக்க வேண்டும். அவரின் சொல்லின்படி வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு கடினமான குரலில் பேசுகிறார். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். யோனாவின் அடையாளம் தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்கிறார். தீய தலைமுறை என்ற வார்த்தையை கவனியுங்கள் நண்பர்களே. அப்படித்தானே இன்று நம்மை சுற்றி பலர் இருக்கின்றார்கள். அப்படித்தானே நடந்து கொள்கிறார்கள். உண்மை சில நேரத்தில் கசக்கும், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் மாறவில்லை என்றால்
நம் ஆன்மாவை காப்பாற்றக்கூடியவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. சிந்தியுங்கள் நண்பர்களே. இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? இயேசுவே, வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளீர். உமது வலக்கரமும் புயமும் எங்களுக்கு துணையாயிருக்கட்டும். ஆண்டவரே, எனது மீட்பை சீக்கிரமே அறிவியும். பிற இனத்தார் கண்முன்னே என் நீதியை வெளிப்படுத்தும். இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீர் வாக்களித்த உமது பேர் அன்பையும் உறுதிமொழியையும் நினைவுகூரும் இயேசுவே. நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்க பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உமது அழைப்பை ஏற்று வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.